ஹலோ குட்டி சுட்டீஸ். மீனு குட்டியோட குட்டி கதையில இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? வர்ஸ்ட் விட்ச், அதாவது ஒரு மந்திரவாதியோட கதை தான். அவங்க மேஜிக் ஸ்கூல் எப்படி போறாங்க, எப்படி மந்திரம் எல்லாம் கத்துக்கிறாங்கங்கிறத கதைக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு அழகான சூப்பர் ட்ரெயின் இருந்துச்சாம். அந்த ட்ரெயின் பார்க்கவே ரொம்ப அழகாவும் பிரமிப்பாவும் இருந்துச்சாம். அது மட்டுமா ரொம்ப கலர்ஃபுல்லா க்ளோயிங்கா இருந்துச்சாம். இவங்க எல்லாரும் மந்திரம் படிக்கிறதுக்காக மந்திர ஸ்கூலுக்கு போறாங்க இல்லையா? அதனால அவங்க ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு சொல்லிட்டு இந்த அழகான கியூட்டான ட்ரெயின் வந்துச்சாம். வந்தோடனே அவங்க எல்லாம் அவங்களோட ஐடி கார்டை காமிச்சு அந்த ட்ரெயின்ல ஏறிக்கிட்டாங்க. ஐடி கார்டுனா என்ன தெரியுமா? அவங்களோட மேஜிக்கல் ஒன். அதை காமிச்சாதான் அந்த ட்ரெயின் ஓப்பன் ஆகும். அவங்க அந்த ட்ரெயின்குள்ள ஏறி போனாங்களாம். போறப்பவே அந்த வழியெல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகா ரொம்ப பயமாவும் இருந்துச்சா அந்த காடு. வேற வழி இல்ல, ஸ்கூலுக்கு போய் படிக்கணுமே. அப்போ ஒரு வழியா ஸ்கூலுக்கு வந்துட்டாங்களாம். வந்தோன்னு அங்க அவங்களோட வார்டன் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு, குட்டி சுட்டீஸ், இனிமேல் இந்த காட்டுக்குள்ளதான் உங்களோட ரூம் இருக்க போது, நீங்க அந்த ரூம்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க ரூமை அலாட் பண்ணிட்டாங்களாம். அலாட் பண்ணிட்டு நீங்க இந்த ஈவினிங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க, காட்டை சுத்தி பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்களாம். லேடி கிளார்க் அவங்க பேரு. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்கலாம், என்னடா அது, நமக்கு ரூம்னு சொன்னாங்க, பார்த்தா மரம் ஏற விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ஸ் எல்லாம் மரத்து மேலதான் இருந்தது. சரின்னு எல்லாரும் போய் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு மரத்துக்குள்ள போய் பார்த்தாங்களாம். பார்த்தோன்னே அவங்க ரூம்ஸ் எல்லாம் ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? அவங்களோட சீனியர்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே ஒவ்வொரு மேஜிக்கல் வாண்டை வச்சு இந்த காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஜூனியர்ஸோட கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்த குழந்தைங்களும் சரி, சீனியர்ஸும் சரி, இந்த சீனியர்ஸ் தான் அந்த ஸ்கூலை பத்தியும் அந்த காட்டை பத்தியும் அவங்களுக்கு சொல்லுவாங்க. எல்லா குழந்தைங்களும் கிளம்பியாச்சு. அப்போ அங்க பார்த்தா ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த வாட்டர். அது மட்டுமா, மஷ்ரூம்னு சொல்லிட்டு அந்த மஷ்ரூம்க்கு கீழே போனாலே நம்மளுக்கு என்ன சோகம் இருந்தாலும் அதெல்லாம் பறந்து போயிடும், மறந்து போயிடுமா. அதுதான் அந்த ஹாப்பி மஷ்ரூமோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போதான் லூனா அக்கான்னு ஒரு அக்கா இருந்தாளா. அவளுக்கு மேஜிக் எல்லாம் தெரியும். பட் இருந்தாலும் அவங்கள மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா இல்ல அவ. அவ ரொம்ப சேடா இருந்தாளா. எல்லாரும் இவ்வளவு என்ஜாய் பண்றாங்களே, எவ்வளவு சூப்பரா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ மட்டும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டு ரொம்ப சோகமா இருந்தாளாம். சரி, ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு. எல்லாருமே அவங்க மேஜிக்கல் வாண்ட் எடுத்துட்டு ஃப்ளை ப்ரூம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த குச்சி, அதாவது அந்த ப்ரூம் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அது அழகா பறக்க ஆரம்பிச்சிருச்சா. எல்லாரும் அதுல உட்காந்து பறந்து போனாங்களா. ஆனா நம்ம லூனாக்கா இருக்கா இல்லையா, அவளும் பறக்க ட்ரை பண்ணா. ஆனா என்ன ஆச்சு, குச்சி உடைஞ்சு போயிடுச்சு. அவளும் தடுமாறி கீழே விழ போயிட்டாளாம். உடனே அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி, ஓகே, நம்ம நடந்தே போலான்னு சொல்லி ஒரு வழியா அந்த மேஜிக் ஸ்கூலுக்கு அவ நடந்தே போயிட்டாளாம். போன உடனே அங்க போய் அவ கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தா. பார்த்தோன்னே கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா அமைதியா எல்லாமே மேஜிக் கேண்டில்ஸோட இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஜேர்னி இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, குட்டி குட்டி மேஜிக்ல இருந்து தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் குட்டி பசங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? ஒரு ரோஸ் இருந்துச்சு. அந்த ரோஸ வந்து ப்ளூம் அப்படின்னு சொன்னா, அந்த ரோஸ் வந்து அப்படியே அழகா மலரணும். எல்லா அக்காஸுமே வந்து அந்த ரோஸ பூக்க வச்சுட்டாங்க. ஆனா நம்ம லூனா அக்கா சொல்ல சொல்ல அந்த பூ பூக்கவே இல்ல. அது என்னவா மாறுச்சு? பர்பிள் கலர் ஃப்ராகா மாறி இங்கிருந்து அங்க தவி, அங்கிருந்து இங்க தவி, குவக் குவக் குவா அப்படி சொல்லி கத்திட்டே இருந்துச்சாம். கிளாஸ் ரூமே ஒரே கலாட்டாவாயிடுச்சு. உடனே எல்லாரும் லூனாக்காவ கலாய்ச்சுட்டே இருந்தாங்களாம். இவளுக்கு ஒண்ணுமே தெரியல. இவ டேபிள்ல கேண்டிலும் எரியல. இவளுக்கு என்ன மேஜிக் பவர் இருக்குன்னு லூனாக்கும் தெரியல. அவ ரொம்ப சோகமா இருந்தாளாம். சரின்னு அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க எல்லா அக்காஸும் வந்து அவகிட்ட ரொம்ப கேலி பண்ணிட்டே இருந்தாங்களா. அவங்க எல்லாரும் சொல்லியும் குடுத்தாங்க. இப்படிதான் ரோஸ ப்ளூம் பண்ண வைக்கணும், உன்னோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி. சரின்னு அவ யூஸ் பண்ணா. சரி, இப்பயாவது நம்ம ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போதாவது பறந்து போலான்னு யோசிச்சா. ஃப்ளை ப்ரூம் அப்படின்னு சொன்னாலாம். ஆனா அது என்ன ஆயிடுச்சு, மரக்கட்டையா மாறி அவளை கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுருச்சு. அவளுக்கு எதுவுமே தெரியல. எல்லாரும் மட்டம் தட்டிட்டே இருந்தாங்களாம். அவ என்ன பண்ணா, அவ லைப்ரரியில வந்து நிறைய மேஜிக்கல் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா. நம்ம இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு இல்லையா? அந்த நைட் டைம்ல அவ என்ன பண்ணா, எல்லா பூக்கள் கிட்டயும், அப்புறம் நிலா கிட்ட, எல்லா பட்டர்ஃப்ளைஸ் கிட்டயும் அவ சொன்னாளாம். இன்னைக்கு நடந்தது எல்லாம் இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு அங்க ஷேர் பண்ண யாருமே இல்ல இல்லையா? அப்ப அங்க இருந்த அவுல் கூட அவளோட கதைய கேட்டுக்கிட்டே இருந்துச்சா. அப்போ அந்த அவுல் சொல்லுச்சா, "நீ கவலைப்படாத. நீ கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்ப. உன்கிட்டயும் மந்திர பவர் எல்லாம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவங்க அவங்களோட மந்திரக்கோல் எடுத்து அவங்க அவங்களோட மந்திர பவர டெஸ்ட் பண்ணாங்க. ஆனா லூனாக்காக்கு தான் என்ன மந்திரம் இருக்குன்னே தெரியல இல்லையா? சோ அவங்களுக்கு மந்திரக்கோல்ல அவங்களோட பவர் வரவே இல்ல. அதுக்கும் அவங்க கவலைப்படல. நெக்ஸ்ட் என்ன தெரியுமா? போஷன் லேப்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிரப் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அவங்க சுத்தி இருக்க நேச்சர நல்லா வளர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மரத்துக்கு ஒரு ஜூஸ் மாரி ரெடி பண்ணாங்க. அத ஊத்துனா மரம் படபடபடன்னு வளர்ந்துருமா. நம்ம லூனாக்காவும் அதே மாதிரி ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்ஸா போட்டு ஒரு ஜூஸ் ரெடி பண்ணாங்க. இது என்னாச்சு, கிரீன் கலர்ல ஃப்ளேம் ஆயிடுச்சு. காடே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சா. உடனே லூனாக்காக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சீனியர்ஸ் எல்லாம் வந்து அந்த காட்டு தீய அணைச்சிட்டாங்களாம். அப்ப லூனாக்கா காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தாளாம். என்னடா இது, நம்ம எது பண்ணாலும் இப்படி ஆயிடுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாளாம். அப்ப தூரத்துல ஒரு மான்குட்டி அழுகுற சவுண்ட் கேட்டுச்சா. ஆ, 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 அப்படி சொல்லி அந்த மான்குட்டி அழுதுட்டே இருந்துச்சா. உடனே லூனாக்கா அந்த சவுண்ட் கேட்டோட அந்த மான்குட்டி கிட்ட போய், "நீ ஏன் அழற? உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்டாளாம். அப்ப என்னோட அண்ணனை நான் தொலைச்சிட்டேன் இந்த காட்டுக்குள்ள அப்படின்னு. உடனே அந்த மான்குட்டி சொன்னோடனே அந்த லூனாக்காவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சா. "நீ கவலைப்படாத மான்குட்டி, நான் உனக்கு உங்க அண்ணாவை கண்டுபிடிச்சு உங்க அண்ணாவோட சேர்த்து வைக்கிறேன்" அப்படின்னு. அப்ப அந்த நிறைய மிருகம் கிட்ட போய் ஒவ்வொரு மிருகம் கிட்டயா கேட்டாலாம். "நீங்க மான்குட்டிய பாத்தீங்களா? நீங்க மான்குட்டிய பாத்தீங்களா?" அப்புறம் தூரமா ஒரு மான் மகாராஜான்னு சொல்லிட்டு அவர் இருந்தாராம். அவர்கிட்ட கேட்டு ஒரு வழியா கண்டுபிடிச்சு அண்ணனும் தம்பியுமான மான்குட்டிய சேர்த்து வச்சுட்டால நம்ம லூனாக்கா. அந்த மான்குட்டிங்களுக்கு நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் இருந்துச்சா. அதெல்லாம் சேர்ந்து லூனாக்காக்கு கொடுத்தாங்களா அவங்க. அப்போ அவ நிறைய நல்லது செய்ய செய்ய லூனாக்காக்கு பாசிட்டிவ் ஆரான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எனர்ஜி அவளை சுத்தி உருவாகிக்கிட்டே இருந்துச்சா. மேஜிக்கு என்ன ரொம்ப முக்கியம், பாசிட்டிவ் எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அடுத்த நாள் அவ கிளாஸுக்கு போனா. எல்லாரும் வந்து, "மேம் நைட் என்ன பண்ணீங்க? என்ன உங்களோட ட்ரீமா இருந்துச்சு? அத காமிங்க இந்த போர்ட்ல" அப்படின்னு சொன்னோனே, எல்லாரும் அவங்க அவங்க ட்ரீம காமிச்சாங்க. லூனாக்காவாலயும் அவங்களோட ட்ரீம அந்த போர்ட்ல காமிக்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் லூனாக்கா புரிஞ்சுக்கிட்டா, நம்ம எப்பொழுதுமே டல்லா, சேடா, ரொம்ப அமைதியா இருக்கக்கூடாது. நம்மளால எல்லாம் முடியும்னு நம்ம கடைசி வரையும் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாம அதுக்கு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். நம்ம பாசிட்டிவ் எனர்ஜிய கெயின் பண்ணணும். நம்மளால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா நம்ம நிறைய நல்லது பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கெயின் ஆகும். அதுல இருந்தே நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னில இருந்து அவ துக்கத்தை அவளுக்குள்ளேயே வச்சுக்காம அங்க இருக்க மிருகம் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, ராபிட், பன்னி அண்ணா எல்லாரும், அவங்க கிட்ட எல்லாம் போய் ஸ்குரில் குட்டி எல்லார்கிட்டயும் போய் அவளுக்கு கிளாஸ்ல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண எல்லாரும் அவளோட பெரிய ஃபேனாவும் ஃப்ரெண்ட்ஸாவும் மாறிட்டாங்க. அப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவளுக்கு ஒரு பிடிக்காத ஒரு உலகத்த அவ புடிச்ச மாதிரி மாத்தி, அவளுக்காக எல்லாரும் ஏங்குற மாதிரி ஆக்கிட்டா. சோ நம்மளும் என்ன பண்ணணும் குட்டீஸ், நம்மளுக்கு இது வராது, அது வராது, நம்ம எப்பொழுதுமே ஒதுங்கக்கூடாது. நம்மளுக்கு எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்ச ஒரு காரியத்துல ஜெயிச்சிருவோம் கண்டிப்பா அப்படின்னு நினைச்சு இறங்கணும்னா கண்டிப்பா நம்ம அந்த காரியத்துல ஜெயிக்க முடியும். அப்புறம் என்னாச்சு, 1 இயர் முடிஞ்சாச்சு. லூனாக்கா நிறைய மேஜிக் பவர்ஸ் கெயின் பண்ணியாச்சு. அவங்களுக்கு கிராஜுவேஷன் டேவும் குடுத்தாச்சு. அத நினைச்சு லூனாக்கா இப்ப சீனியர் ஆயிட்டாங்களா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி, அது மட்டும் இல்லாம அந்த ஃபாரஸ்ட்ல வாழ்ற எல்லா மிருகங்களும் லூனாக்காவ ரொம்ப ஹாப்பியா அவங்கள பிளஸ் பண்ணாங்களாம். உடனே லூனாக்கா என்ன பண்ணாங்க, நான் இல்லாத டைம் உங்க எல்லாருக்கும் பீஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த காடு ஃபுல்லா அந்த பீஸ ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்க வீட்டுக்கு ஜாலியா அந்த ப்ரூம் ஸ்டிக்ல பறந்து அவங்க வீட்டுக்கு லீவ் என்ஜாய் பண்ண போயிட்டாங்க. ஓகே குட்டி சுட்டீஸ், இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு? நம்மளால இது செய்ய வர முடியாது, அது செய்ய முடியாது நம்ம எப்போதுமே நினைக்க கூடாது. நம்ம எல்லா விஷயமும் செய்ய முடியும், தைரியமாவும் இருக்கணும், ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பா கெயின் பண்ணணும். ஓகே குட்டி சுட்டீஸ், மீனுக்குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.